கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். ஐடிஐ மாணவர்கள் உட்பட 10 லட்சம் பேருக்கு முதற்கட்டமாக வழங்கப்படும் என தமிழக அரசு தகவல். பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ரொக்க பரிசு. தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேச்சு. உதயநிதியை முதல்வராக்கும் மு.க.ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்றும் சூளுரை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடும் அவலநிலை நிலவுவதாக அமித்ஷா விமர்சனம். தூய்மை பணியாளர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுக கடைபிடிப்பது போலி மதசார்பின்மை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பீகார் திருவனந்தபுரத்தில் வீசிய காற்று தமிழகத்திலும் வீசும் என நம்பிக்கை. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். பீகாரில் வீசிய அதே காற்றுதான், திருவனந்தபுரத்தில் வீசிய அதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலே வீச போகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் சந்திப்பு. கூட்டணி விவகாரம், தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டம் குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். புதிய பெயரில் திட்டத்தை அறிவித்து திமுக அரசு ஏமாற்று வேலை செய்கிறது என குற்றச்சாட்டு. அவர் கேட்பது, அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டம். ஆனா ஸ்டாலின் குறிப்பிடுவது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஒரு பெயரை மாத்தி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். தஞ்சையில் இன்று அமமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்ற அறிவிப்பு விஜயின் பெருந்தன்மையை காட்டுவதாக சீமான் கருத்து. விஜய் தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் திடீர் மாற்றம். ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதுதான். பெரியாரை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு சீமானின் அரசியல் ஏதுவாக அமையக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தல். தன்னை இளம் தலைமுறைக்கு ஒரு பெரியார் என்று கூறியதற்காக நன்றி தெரிவித்த திருமாவளவன். பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 9,14,000 பேர் விண்ணப்பம். பெயர் நீக்குவதற்கு 13,457 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். பன்னிரண்டு நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள். தென் மாவட்டங்களிலிருந்து படையெடுத்த வாகனங்களால் சென்னை திருச்சி சாலையில் போக்குவரத்து நெரிசல்.
சென்னையில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது. திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தல். அடிக்காதே அடிக்காதே இடைநிலை ஆசிரியர் வெற்றில் அடிக்காதே. வேண்டும் வேண்டும் அரசாணை வேண்டும். புதுச்சேரியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஈசா சிங் திடீரென டெல்லிக்கு பணியிட மாற்றம். விஜயின் தவிக கூட்டத்தில் கடமை உணர்வுடன் செயல்பட்டதற்காக பாராட்டுகளை பெற்றவர். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். சென்னையில் அதிகாலை வேளையில் நிலவும் பனிமூட்டம் மேலும் நீடிக்கும். பகலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்து 36 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருகிறது. தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்கா வெனிசுலா மோதல் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியா வலியுறுத்தல். வெனிசுலாவில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்யும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். வெனிசுலாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க சிறையில் அடைப்பு. மதுரோ கைதான நிலையில் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் நியமனம். வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. எல்லைகளில் ராணுவத்தை குவித்து பாதுகாப்பை அதிகரிக்கும் கொலம்பியா.